ஹாய் காய்ஸ், இனி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். அவர் மன்மதன் சிம்புவோட படம் இருக்குல்ல, அது செகண்ட் ஷோன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த படத்தை ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அதை ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம அதை பண்ண போகிறோம். ஓகே, லெட் ஸ்டார்ட். 3, 2, 1 ஸ்டார்ட். வணக்கம். இது நம்ம சேனலோட புது ஷோ, புது சீரீஸ் புளிச்ச மாவு. அது என்னடா இது புளிச்ச மாவுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், தோசை ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் மாவு காலி ஆயிடுச்சு, வந்த காசை விட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் மீந்து போன புளிச்ச மாவில் தோசை ஊற்றி தர சொல்கிறான். நம்மளும் நல்லா இருக்குன்னு நினச்சி சாப்பிட்றோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் தான் வயிற்ற கலக்கும், நம்ம கக்கூஸ்லேயே குடியிருக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சில படங்களை நம்ம சின்ன வயசில் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி ரசிச்சிருப்போம். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது தான் இந்த படத்தையா ரசிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில மொக்க படங்களையும் சில கிரிஞ்சு படங்களையும் ரீவிசிட் பண்றதா இந்த சீரீஸோட நோக்கம். சரி, இந்த சீரீஸ்ல முதல்ல ஒரு மொக்க படமா மட்டும் இல்லாம ஒரு கிரிஞ்சு படமா வச்சு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுமே நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக்கான முதல் படம் மன்மதன் தான். 2004ஆம் ஆண்டு நான் +1 படிக்கும் பொழுது ரிலீஸ் ஆன படம் மன்மதன். தீபாவளி ரிலீஸா இந்த படம் வந்துச்சு. அந்த வயசுல இந்த படத்தை பார்த்துட்டு அடடா என்ன ஒரு லவ், என்ன ஒரு ரிவெஞ்சுன்னு வியந்து போய் பார்த்துருக்கேன். யுவனோட மியூசிக், இன்டர்வல் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், லொல்லு சபா சந்தானத்தோட முதல் படம்னு பல காரணங்களுக்காக இந்த படத்தை பார்த்து சில்லறையை சதற விட்டுருக்கேன். அறியாத வயசுல ஒரு கிரிஞ்சு கண்ணியா சுத்திக்கிட்டு இருந்த போது இந்த படத்தை தியேட்டர்லயே 3 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன். அந்த சின்ன வயசுல எல்லாருமே கிரிஞ்சு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ படிச்சு முடிச்சு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பின்னாடி இந்த படத்தை பார்க்கும்பொழுதுதான் இது எவ்வளவு கன்றாவியான கழுசட குப்பை அப்படின்னு புரிஞ்சது. அந்த வகையில மன்மதன் தமிழ் சினிமாவோட ஒரு கிரிஞ்சு கிளாசிக் அப்படின்னே சொல்லலாம். கிரிஞ்சுக்கெல்லாம் கிரிஞ்சுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தாய் கிரிஞ்சு. அந்த மன்மதன் படத்தை தான் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சு. அதை இன்னும் இந்த மாதிரி சைக்கோ கூந்தல் மாதிரி நடந்துக்கிட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் விட்டுட்டு போக தானே செய்யும். எல்லா கிரிஞ்சு கண்ணியும் சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு காசுக்காக என்ன விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்றான். அப்ப கூட அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாங்க, பூஜா போனா என்னப்பா வேற பொண்ணை காதலிக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம மதன் தம்பி, அதெல்லாம் தப்பு, ஒருத்தனுக்கு ஒரு அம்மா தான், அதே போல ஒருத்தனுக்கு ஒரே ஒரு காதலி தான் இருக்கணும்னு ஒரு உலக லெவல் தத்துவத்தை அப்படியே போற போக்குல உதிர்த்து விட்டுட்டு போறாரு. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவ கடந்துலாம் போகக்கூடாது, அந்த பொண்ணே நினைச்சுக்கிட்டு அப்படியே மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கணும். அப்படி யாராச்சும் ஒருத்தர் ஒரு தடவைக்கு மேல காதல் பண்ணா அது அசிங்கம், எச்ச அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுவே இந்த படத்தோட கதை வசனம் எழுதி நடிச்சிருந்தாரு ஒரு நடிகர். அவர் ரியல் லைஃப்ல எத்தனை பேர் வேணா லவ் பண்ணலாம், எத்தனை நடிகை வேணா லவ் பண்ணலாம், அப்படித்தானே? என்ன ப்ரோ பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்க வேணாம். நான் அவரோட பர்சனல் லைஃப்குள்ள எல்லாம் போகல. ஆனா ஒரு மனுஷன் ஸ்கிரீன்ல என்ன வேணா பேசுறதா? ஒருத்தனுக்கு ஒரு காதல் தோத்து போய் இன்னொரு காதல் கிடைச்சா அதுக்கு பேர் எச்சையா? அடுத்து அந்த மதன் என்ன சொல்றான்னா, அவளை ஒரு ரோஜா செடி மாதிரி என் மனசுக்குள்ள வளர்த்தேன், ஆனா போகும்போது அந்த ரோஜா செடியை வேரோட புடுங்கி என் உடம்பெல்லாம் குத்தி 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 மனசெல்லாம் ரத்தம் ரத்தம் ரத்தம்னு ஒரு ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். சரி, இவன் எதுக்குடா இதெல்லாம் இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த டாக்டரை உஷார் பண்றதுக்காக பண்றாராம். சரி, இவர் பெரிய பிளே பாய் போல இருக்கடோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அடுத்தடுத்து நிறைய பொண்ணுங்களை கடத்துறாரு, கொலை பண்றாரு. அதாவது தப்பான பொண்ணுங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு இவர் கொலை பண்றாராம் நம்ம மன்மதன். இப்படி ஒவ்வொரு பொண்ணா கொலை பண்ணும் பொழுது மூக்குல இருந்து சளி வருது. அது சளி இல்லையா, ரத்தம். ஓ, அதான பார்த்தேன், என்னடா அது சளிங்கிறானுங்க ஆனா பச்சை கலர்ல இல்லையே அப்படின்னு. சோ அதாங்க இந்த படத்தோட கதை. எதுக்கு இத்தனை பொண்ணுங்களை அவர் கொலை பண்றாரு, எதுக்கு ஓயாம மூக்குல இருந்து சளி வருது அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. பொண்ணுங்களெல்லாம் தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மதன் லூசி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஹீரோயின் கேரக்டர் ஒரு அரலூஸ் வருதுங்க. இவ்வளவு காஜியான ஒரு லவ் ட்ராக்க தமிழ் சினிமால வேற எந்த படத்துலயுமே நீங்க பாத்துக்க முடியாதுங்க. அதாவது ஹீரோயினை ஹீரோ கனவுல ரேப் பண்ணிடுறாரு. எங்க தன்னை நிஜத்திலையும் ரேப் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைச்ச ஹீரோயின் பயப்படும் பொழுதுதான் அவர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், பெண்களை மதிப்பவர் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துருது. அவர் ஒரு குழந்தை மாதிரிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மதன் பொண்ணுங்களெல்லாம் கடத்திட்டு போய் என்ன பண்றாரு அப்படிங்கறத அடுத்த ஒரு சீன்ல காட்டுறாங்க. என்ன பண்றாருன்னா அவங்களெல்லாம் கொலை பண்ணி எரிச்சிடுறாரு. எங்க கொண்டு போய் எரிக்கிறாருன்னா பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி போய் எரிக்கிறாரு. அதாவது சென்னையில 1 மணி நேரம் மழை பெஞ்சாலே ஊரே வெள்ளக்காடா அடைச்சிக்கிற அளவுக்கு தான் நம்ம டிரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. ஆனா இதுல ஏதோ டிரைனேஜ் சம்புக்குள்ள இறங்கி ஊர்வலம் பேரணியே போற அளவுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. மதன் பாட்டுக்கு லைனா ஒவ்வொரு பணமா எடுத்துட்டு போய் எலக்ட்ரிக் சூடுகாட்டில் வச்சு எரிக்கிற மாதிரி எரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சாம்பலை எல்லாம் எடுத்து பேர் எழுதி வச்சு ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி அடுக்கி வச்சுட்டு இருக்கான். ஆனா நான் எதை வேணா மன்னிச்சு வேண்டாடே அப்பா, ஒரு பொண்ணை எரிக்கும் பொழுது அந்த பொணத்து மேல ஒரு எலி ஒண்ணு நிக்குது, அதை தூக்கி போட்டுட்டு மதன் அந்த பொணத்தை எரிப்பான்.
அதாவது ஒரு சின்ன உயிருக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாராம், தப்பு பண்ணாதான் தண்டிப்பாராம். அதாவது ஒரு சின்ன உயிருக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாராம், தப்பு பண்ணாதான் தண்டிப்பாராம். அடுத்து மதன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். ஏன்டா இதெல்லாம் பண்ணனு போலீஸ் கேட்கும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ரோல் ஆகுது. அதாவது மதனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் மதன மாதிரியே இருப்பான். பிளாஷ்பேக்ல மதனோட தம்பி மதன்ராஜ் ரோட்ல ஒரு பொண்ணை பாக்குறான். அவகிட்ட பேசினது கூட கிடையாது, ஆனா அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். மதன்ராஜோட காலேஜ்ல ராகிங் பண்றாங்க. அவனோட சீனியர்ஸ் அவன் லவ் பண்ண பொண்ணையே அவனுக்கு முத்தம் கொடுக்க வைக்கிறாங்க. இவ்வளவு நூதனமான ஒரு ராகிங்கை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு கொடுமையான ஒரு ராகிங் தண்டனை யோசிச்சு அந்த சீனியர்ஸ்க்காக ஒரு தடவை கைத்தட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒரு பொண்ணை லவ் பண்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க, அந்த பொண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துப்பீங்க, அந்த பொண்ணை உங்களை பார்க்க வைக்க ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? நம்ம மதன் சார் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த பொண்ணு வீட்டுக்கு தினமும் சுவரேறி குதிச்சு போய் ஓட்ட வழியா எட்டி பாக்குறாரு. Watch it. Boomer in the vicinity. Boomer sneaking around. You hear that, Boomer? I hear a boomer. Careful. Boom around. Boom around. Christ, there's a boomer around here. Careful now. அந்த பொண்ணு குளிச்சிட்டு வர்றது, அரகுற ட்ரெஸ்ல இருக்கிறது எல்லாம் திருட்டுத்தனமா பாக்குறாரு. இவனா அதுக்கு ஒரு மியூசிக் ஈவன் போட்டிருப்பான் பாருங்க, இந்த சீனுக்கு வேற லெவல் மியூசிக் அது போட்டிருப்பாரு. அது செம்ம மைண்ட் ப்ளோவிங்க. 2000 years later. One eternity later. இப்படியாக பல வகைகள்ல உன்னதமான புனிதமான காதல் பண்ற நம்ம மதன்ராஜ் ஃப்ளேம்ஸ் போட்டு அந்த பொண்ணு தன்னை லவ் பண்ணுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். நம்ம மதன்ராஜ் தம்பி அடிக்கடி அந்த பொண்ணு வீட்டுக்கு திருட்டுத்தனமா போய் எட்டி பார்ப்பாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தடவை போகும்பொழுது அது அவருக்கே பெரிய ஆப்பா முடிஞ்சிருது. அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட இருக்கா, அந்த பொண்ணு தன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையே அப்பதான் மதன் மூதேவிக்கு தெரியுது. ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்ததெல்லாம் வீணா போச்சேன்னு அப்பதான் புரியுது. அந்த பொண்ணை கொண்டுட்டு மதன்ராஜ் லூசும் செத்து போயிருது. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாத்திட்டா அப்படிங்கிற அந்த உதாரணத்தை வச்சு எந்தெந்த பொண்ணுங்கெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கள கொலை பண்ற ஒரு கதை. சரி, அப்ப அந்த பொண்ணுங்க கூட தப்பு பண்றாங்களே அந்த ஆம்பளைங்களை யாரு கொலை பண்றது? அதே மாதிரி பொண்ணுங்களை காதலிச்சு ஏமாத்துற பசங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் யார் தண்டிக்கிறது? சரி, அந்த அண்ணன் கேரக்டர் எப்படி பழி வாங்குறாரு தெரியுமா? நார்மலா தமிழ் சினிமால, இந்திய சினிமால ஹீரோவோட அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிட்டாங்கன்னா எப்படி பழி வாங்குவாங்க? நேரா போய் பட்டு பட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவாங்க. இதுவே கொஞ்சம் பெரிய வில்லன்னா பார்த்து பிளான் பண்ணி போட்டு தள்ளுவாங்க. ஆனா இந்த படத்துல நம்ம மன்மதன் என்ன பண்றாரு தெரியுமா? தப்பு பண்ற பொண்ணுங்களை மட்டும் கொலை பண்றாரு. அதுவும் எல்லாருக்கூடவும் செக்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறமா கொலை பண்றாரு. கலகலப்பு படம் காமெடியில சந்தானம் கேட்பார்ல, டாய் அம்மாவை நீ இப்படித்தான் காப்பாத்துவியாடான்னு, அது மாதிரி இதுக்கு பேரு தான் உங்க ஊர்ல பழி வாங்குறதாடா அப்படின்னு இருக்கும். தம்பி செத்த கோவத்தில் ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா ஒவ்வொரு பொண்ணா பார்த்து மூடாகி மேட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கு பேரு பழி வாங்குறது இல்ல, காஜி அரிப்படுத்து அலையிறது. ஏன்டா மதன் முன்னனாயே நீ அரிப்படுத்து சுத்துறதுக்கு தம்பி பாசன்னு ஊரை ஏமாத்திரியா அப்படின்னு தான் கேட்க தோணும். பொதுவா இந்த மாதிரி படங்கள்ல பொண்ணுங்க வந்து பசங்களை செடியூஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க இல்லையா? இந்த படத்துல ஹீரோ அவரோட அழகை காட்டி செடியூஸ் பண்றாரு. படத்தோட முதல் சீனை கூட பாருங்களேன். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் செவனேன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மதன் போய் பேஷண்டா நடிச்சு அவங்களை செடியூஸ் பண்றான். சோ தப்பு பண்ணவன் சாகணும்னா முதல்ல செத்துருக்க வேண்டியது மதன் தான். ஏன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் மூடாகி சுத்துறதுக்காக தன்னோட சாமான தானே கரகரன்னு எடுத்துக்கிட்டு மர்கே ஆகி இருக்கணும். அதே மாதிரி மதன் கொலை பண்ற பொண்ணுங்க, தப்பான பொண்ணுன்னு காட்டுறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாடர்னா ட்ரெஸ் பண்ற பொண்ணுங்க, காஃபி ஷாப் பப்புக்கெல்லாம் போற பொண்ணுங்க. இன்னொருத்தங்க நான் பெங்களூர் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடர்ன் பொண்ணுங்களெல்லாம் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா ஏதோ செக்ஸுக்காக எப்பவுமே அலையிற மாதிரியும், எந்த ஆம்பளை பார்த்தாலும் பின்னாடியே போயிடுற மாதிரியும், அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்டீரியோ டைப்பிங். அதுலயும் ஒரு ட்ரெயின் சீன் ஒன்று வரும் பாருங்க, எப்பா. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு என்னமோ எல்லா மாடர்ன் பொண்ணுங்களும் எல்லா பொண்ணுங்களுமே தப்பானவங்க இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டயலாக் மட்டும் பேருக்கு வரும். மாடர்னா ட்ரெஸ் பண்றவங்க எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது, சுடிதார் போட்டு சுத்துறவங்க எல்லாம் நல்ல பொண்ணும் கிடையாது அப்படின்னு. ஆமா, இது நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு, இது குத்து விளக்கு இது குத்து விளக்கு இல்ல அப்படின்லாம் முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? நீயே காஜில தான் சுத்திட்டு இருக்கிற. எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆத்துல பாயிற மாதிரி பாஞ்சிடுற. ஒன் சைடா லவ் பண்ணி சூசைட் பண்ணிக்கிற கிறுக்கணுங்களை எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுற மாதிரி ஒரு கிரிஞ்சு டயலாக் ஒன்று வரும் பாருங்க. எவனாவது அம்மாவுக்காக உயிரை விடுவானா? எவனாவது அப்பாவுக்காக உயிரை விடுவானா? ஏதாவது தம்பிக்காக தம்பின்னு உயிரை விடுவானா? லவ்வுடா, காதலோட பவர் அப்படின்னு பெணாத்துற மாதிரி. போலீஸ் கோர்ட்டு எல்லாம் இந்த படத்துல ஜோக்கர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல இவனோட பாட்டு ஒவ்வொன்றும் தரமா இருக்கும், பிஜிஎம் வேற லெவலா இருக்கும், சந்தானத்தோட காமெடி அங்கங்க நல்லா இருக்கும். ஆனா இது ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு அக்மார் கிரிஞ்சு குப்பை, அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த படத்தை நான் இவ்வளவு தூரம் கழுவி ஊத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும்.
இந்த படமே சிகப்பு ரோஜாக்கள் படத்தோட காப்பி தான். அப்போ அந்த படமும் தப்பு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அந்த படமும் தப்பு தான். ஏன்னா அந்த படமும் வந்து பொண்ணுங்கள் மட்டுமே தப்பாக காட்டின ஒரு படம் தான். ஆனால் என்ன ஒன்று, அந்த படம் ஒரு 45 வருஷம் முன்னால் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ராமன் ராகவ் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லரை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை அது. அந்த காலத்துக்கு அது ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். அந்த காலகட்டத்தில் பொண்ணுங்களை தப்பாக காட்டி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை ஆமோதிக்கிற ஒரு மனநிலை தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. இப்போ கூட இருக்குது. ஆனால் சிகப்பு ரோஜாக்கள் படம் வந்த காலகட்டத்துக்கும் மன்மதன் படம் வந்த காலகட்டத்துக்கும் இடையில ஒரு 30 வருஷம் இடைவெளி இருக்குது. அதுக்கு நடுவில் சமூகம் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனால் அப்பவும் கூட மன்மதன் மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், பொண்ணுங்களை தப்பா காட்டி படம் எடுத்தா கண்டிப்பா ஓடும் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு எண்ணம் தான், நம்பிக்கை தான். ஆனா சிகப்பு ரோஜாக்கள் ஒரு நல்ல படம் தான், மன்மதன் அளவுக்கு மோசமான படம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வேற 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், சிகப்பு ரோஜாக்கள் படத்துல கமலை வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் காட்டியிருப்பாங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஸ்ரீதேவியை கொலை பண்றதுக்காக துரத்தி ஓடிக்கிட்டு இருப்பாரு. அந்த வகையில் அவர் பண்றது தப்பு, அவர் ஒரு வில்லன் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், கிளைமேக்ஸ்ல கமலை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த வகையில் அவருக்கு தண்டனையும் கிடைச்சிருது. ஆனா இதே நீங்க மன்மதன் படத்தை பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ மதன் கேரக்டர் ஒரு பெரிய பிழ்த்தி, ஏதோ சுதந்திரத்துக்காக போராடின தியாகி ரேஞ்சுக்கு தான் பயங்கரமான பில்டப் எல்லாம் இருக்கும். அவர் வந்து தப்பான பொண்ணுங்களை கொலை பண்ற ஹீரோவா தான் வருவாரு. ஹீரோவா போலீஸ் கான்ஸ்டபிள் கூட என்ன சொல்லுவாருன்னா, அவன் என்னமா தப்பு பண்ணா, தப்பான பொண்ணுங்களை தானே கொலை பண்ணா, அவனை நாங்க பிடிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. கிளைமேக்ஸ்லயும் சட்டத்தை ஏமாத்தி ஹீரோ தப்பிச்சிருவாரு. அதுக்கு மேலையும் பொண்ணுங்களை கொலை பண்ற ஐடியால தான் இருப்பாரு. அது மட்டும் இல்ல, சிகப்பு ரோஜாக்கள் ஒரு பிரமாதமான த்ரில்லர். 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆங்கில படத்தோட தரத்தில் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த மன்மதன் படத்தோட கன்றாவியான கதை இருக்கு இல்லையா, அது ஒரிஜினல் கதை கூட இல்ல, ஒரு திருட்டு கதை. அதுவும் சாதாரண திருட்டு இல்ல, 3 கதையிலும் திருடப்பட்ட கதை. முதல் திருட்டு வந்து சிகப்பு ரோஜாக்கள் படத்துல இருந்து பாதி கதையை அடிச்சிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். அடுத்தது வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படம் 2001ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படத்துல இருந்து நிறைய சீன் ஆட்டை போட்டிருப்பாங்க. பொண்ணுங்களை கொலை பண்றதுக்கு முன்னாடி மூக்குல இருந்து ரத்தம் வழியறதெல்லாம் அந்த படத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, நான் எந்த கொலையுமே பண்ணல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறப்போ மூக்குல இருந்து ரத்தம் வரும்ல, அந்த மொத்த சீனுமே அந்த வேலண்டைன் படத்துல இருந்து உருவனது தான். ஸோ இந்த 2 கதை, சிகப்பு ரோஜாக்கள் அப்புறம் வேலண்டைன், இந்த 2 கதையும் திருடி ஒரு கதையை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணாரு ஏஜே முருகன் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர். இந்த திருட்டு கதையை வந்து தன்கிட்ட சொல்ல வந்த ஏஜே முருகன் கிட்ட இருந்து அந்த கதையை உருவி சிம்பு என்ன சொன்னார்னா, இந்த படத்துக்கு நான் உன்னை டைரக்டர் ஆக்குறேன், ஆனா கதை திரைக்கதை நான் என்னோட பேரை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை ஆட்டை போட்டுட்டாரு. சிம்பு ஒரு நம்பிக்கை துரோகி, என் கதையை திருடி என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. மன்மதன் பார்ட் 2 படம் பண்றதுக்கு நிறைய பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த படத்தை பண்ண விடாம சிலம்பரசனும் டி ராஜேந்திரனும் என்ன தடுக்கிறாங்க அப்படின்னு அந்த டைரக்டர் சமீபத்தில் ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு திருட்டு கதை இது. கதை திரைக்கதையை சிலம்பரசன் பேர்ல போடணும், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டுட்டு நீங்க வெளியில போகணும், உங்க ஒப்பீனியன் நான் கேட்க முடியும் அப்படின்னு பயங்கர ரூடா பேசு. அப்படியே நான் அப்செட் ஆயிட்டேன். போடாடே, நீ என்ன வேணா சொல்லு, அது மக்கள் ரசிச்சு பார்த்த படம், 100 நாள் ஓடின படம், நல்ல படம் அப்படின்னு தோழர் சிம்புவோட ரசிகர்கள் முட்டு கொடுக்கலாம். ஆனா ஒரு படம் ஹிட் ஆயிட்டதால மட்டும் அது நல்ல படம் ஆயிடுமா என்ன அப்படின்னு பார்த்தா, திரௌபதி படம் கூட தான் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சு. இருட்டு அறையில் முரட்டு குத்து படம் கூட தான் பிளாக் பஸ்டர் ஆச்சு. அப்ப அதெல்லாம் வந்து ஆகச்சிறந்த காவியம்னு ஆயிடுமா? பொண்ணுங்களை ஸ்லட்சியம் பண்றதுக்காக ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு அதுல என்ன பெருமை? நான் சமீபத்தில் ரோட்ல ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை பார்த்தேங்க. அது என்னன்னா, ஆடியை நம்பு, ஆவணியை நம்பு, தாவணியை மட்டும் நம்பாதே அப்படின்னு. வாவுடா, வாட்ட தாட்டுறான். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு டைம் மிஷின்ல ஏற்றி விட்டு ஒரு 30 வருஷம் பின்னால போக சொல்லி அவங்க அப்பங்கிட்ட, டேய் டாடி, நீ எந்த தாவணியை நம்பாதரா, கடைசி வரைக்கும் மொட்டை பயலாவே இருந்துரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இவனுங்கெல்லாம் தேவையில்லாம பூமிக்கு பாரமா பிறந்து இன்னைக்கு யாரையும் எதையும் நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல. இந்த மாதிரி கிறுக்கணுங்கெல்லாம் வந்து மன்மதன் மாதிரி படங்களை பார்த்துட்டு உளற லூஸா தான் இருப்பானுங்க. இந்த மன்மதன் மாதிரி பொண்ணுங்களை ஸ்லட்சியம் பண்ற எத்தனையோ கேவலமான படங்கள் தமிழ் சினிமால நிறையவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த புளிச்சமாவு சீரிஸ் பத்தின உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரிஸ்ல நம்ம இன்னும் நிறைய மொக்க படங்களையும் கிரிஞ்சு படங்களையும் பத்தி பேசுவோம். குறிப்பா ஏதாச்சும் ஒரு படத்தை பத்தி பேசுறோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்ன படம்ங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமே வேற ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி. காய்ஸ், பற்றி அவரே எல்லாமே சொல்லிட்டாரு கரெக்டாக, நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், சியாஸ்.